ஏன் பகவானே வரணும்? எல்லா இடத்துலயும் பகவான் தானே இருக்கான். அந்த குழந்தை கேட்டது, எல்லா இடத்துலயும் பகவான் தானே இருக்கான், அப்புறமா எதுக்கு அவர் திரும்பவும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு. அதுக்கு அடியேன் சொல்லும் போது சொன்னேன், காத்து எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? காத்து எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, காத்து இல்லாத இடமே இல்லையே. ஆனாலும் எதுக்கு ஃபேன் வேணும், ஏசி வேணும்? அப்புறமா காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்புறமா எதுக்கு சைக்கிள்குள்ளாரையும் லாரியோடைய டயர்லயும் காத்து வேணும்? அதான் காத்து வெளியே இருக்கேப்பா அப்படின்னு. இல்ல சுவாமி, அப்பதான் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கிறத நீ டயர்ல உணர்றியா? அந்த டென்சிட்டி இருக்கிறதுனால தானே ஏசியும் ஃபேனும் ஒர்க் ஆகும் போது நமக்கு ஸ்வெட்டிங் வராமல் இருக்கு. அதே மாதிரி பகவான் கோவில்ல இருக்கிறதுனால தான் அவர் சாநித்தியத்துல நம்ம எல்லாரும் தப்பு பண்ணாம இருக்கும். அதுக்காக தான்ப்பா அவர் அங்க இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா அந்த இடத்துல பர்டிகுலரா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சாநித்தியத்தை நம்ம உணரணும். அதுக்காக